நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள 2 லவ் ஸ்டோரி இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரி இன்னைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருந்தான். ஆமாம், உண்மைக்குமே அப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு. ஏன்னா அமுதன் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அமுதாவை பார்க்கறாப்புல. அந்த 20 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லவ் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு கடையில் வேலை பார்க்க போயிருப்பாங்க. அப்போ போல் அந்த கடையில் ஒரு லேடிஸ் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் அட்ராக்ஷன் ஆகி அவங்க வந்து லவ் பண்ணிகிட்டு வந்துருப்பாங்க. சரி, இந்த லவ் கடைசி வரைக்கும் நீடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த லவ் கடைசி வரைக்கும் நீடிச்சிச்சா நீடிக்கலையா அப்படின்லாம் போக போக தான் தெரியும். இந்த லவ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போலயே அமுதன் வந்து அமுதாவை சைட் அடிச்சிருப்பான். என்ன நீங்கள் இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த வந்து சைட் அடித்தான்னா அந்த அர்த்தம் கிடையாது. ஐயோ அமுதா ரொம்ப பாவமே, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவட்ட எப்படிலாம் பழகியிருப்போம், இப்போ நம்ம இவளை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த ஃபீலிங்கோடையே அமுதாட்ட பேச ஆரம்பிச்சிருவான். ஆனால் இவனுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி ஏற்கனவே இருந்திருக்கு அப்படிங்கிறது அமுதாவுக்கு தெரியாது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அமுதாவோட ரியாக்ஷன் எப்படி